அம்மா 8 நாட்களுக்கு பிறகு இன்று மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். ஆனால் அவரை வீட்டிற்கு அழைத்து செல்ல யாரும் வரவில்லை. ஒருவேளை மகனுக்கு விடுமுறை கிடைக்கவில்லையோ, மருமகளும் கர்ப்பமாக இருக்கிறாளே என்று அவர் நினைத்து கொண்டார். மருமகளுக்கு 9வது மாதம் தொடங்கியிருந்தது. அதனால் அம்மா மருத்துவமனைக்கு வெளியே ஒரு டாக்ஸியை பிடித்து தனியாகவே வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். வீட்டின் கதவு திறந்திருந்தது. அதன் அர்த்தம் மகனும் மருமகளும் வீட்டிற்குள்ளேயே இருக்கிறார்கள் என்பதுதான். அம்மா டாக்ஸியிலிருந்து இறங்கி யாராவது தன்னை அழைத்து செல்ல வெளியே வருவார்கள் என்று காத்திருந்தார். மருமகள் காமினி ஜன்னல் வழியாக பார்த்து தன் மாமியார் வந்துவிட்டதை அறிந்து கொண்டாள். ஆனால் அவள் எழுந்து வெளியே செல்லவில்லை. அனுஜ் காமினியிடம் கேட்டார், யார் வந்திருக்கிறார்கள் காமினி? வேறு யார், உங்கள் அம்மா மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கிறார் என்று கூறிவிட்டு கதவை திறந்து போட்டுவிட்டு தன் வேலையை பார்க்க சென்றாள். அனுஜும் இதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் தொலைக்காட்சியில் படம் பார்ப்பதில் மூழ்கி போனார். மகனும் மருமகளும் வீட்டிலேயே இருந்தும் தாயை அழைத்து வர ஒரு சிறு முயற்சியை கூட எடுக்கவில்லை. அம்மா சிறிது நேரம் யாராவது வருவார்கள் என்று காத்திருந்தார். ஆனால் டாக்ஸிக்காரர் கிளம்ப வேண்டியிருந்தது. அவர் டாக்ஸிக்காரரிடம் சொல்லி தன் சாமான்களை வீட்டின் வாசல் வரை எடுத்து வைக்க சொன்னார். பிறகு அவருக்கு பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். அம்மா முன்பை விட மிகவும் பலவீனமாக தெரிந்தார். மெதுவாக தட்டு தடுமாறி வீட்டிற்குள் சென்றார். அம்மா தன் மகன் அனுஜையும் மருமகள் காமினியையும் பார்த்தார். ஆனால் அவர்கள் இருவரும் இவரை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை. அவர்களின் இந்த அலட்சியத்தை பார்த்தபோது அம்மாவின் இதயம் கண்ணீர் வடித்தது. அவர் மெதுவாக தன் அறையை நோக்கி சென்றபோது காமினி குறுக்கிட்டு சொன்னாள், அங்கே எங்கே போகிறீர்கள் அத்தை? அது இனி உங்கள் அறை கிடையாது. உங்கள் சாமான்கள் அனைத்தும் அந்த ஸ்டோர் ரூமில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை கூறிவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கினாள். மாமியார் திகைத்து போய் தன் மருமகளையே பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. காமினி மெதுவாக அனுஜிடம், உன் அம்மாவிடம் சொல், அவர் சாமான்களை ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வைத்து கொள்ளட்டும் என்று கூறினாள். உடனே அனுஜ் தன் அம்மாவை ஏறிட்டு பார்த்து மிகவும் அலட்சியமாக கூறினான், அம்மா, இப்போதுதான் அப்பா இல்லையே, உங்களுக்கு ஏன் இனி அந்த பெரிய அறை? எப்படியும் உங்களுக்கு பேரன் அல்லது பேத்தி பிறக்கப் போகிறார்கள். அதனால் பெரிய அறை எங்களுக்கு தான் தேவைப்படும். அதனால்தான் உங்கள் சாமான்களை ஸ்டோர் ரூமிற்கு மாற்றிவிட்டோம். பொதுவாக பெரிய அறை என்பது வீட்டு தலைவருக்குரியது. அப்பா போன பிறகு இப்போது நான் தானே இந்த வீட்டின் தலைவன். தலைவனா? அம்மாவின் வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தை தான் வெளிவந்தது. அதற்கு அனுஜ், பின்ன என்ன, இனி வீட்டின் செலவுகளை நான் தான் கவனிக்கப் போகிறேன். அதனால் நான் தான் தலைவன். இனி எல்லோரும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்றான். அம்மாவின் கண்கள் இன்னும் கலங்கியே இருந்தன. அவர் ஸ்டோர் ரூமிற்கு அருகில் இருந்த மற்றொரு சிறிய அறையை பார்த்தார். அப்போது அனுஜ், அது என்னவென்றால் அம்மா, காமினியின் பிரசவத்திற்காக அவள் அம்மா மற்றும் தங்கை வரப்போகிறார்கள். அவர்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது என்பதால் அந்த அறையை அவர்களுக்காக ஒதுக்கியிருக்கிறோம். விருந்தினர் அறையில் எப்போதும் விருந்தினர்கள் தங்குவார்கள் என்று உங்களுக்கு தெரியும். நாளைக்கு குழந்தை பிறந்ததும் ஏதேனும் விசேஷம் வைப்போம். அப்போது விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்கு அந்த அறை தேவை அல்லவா? அதனால்தான் கெஸ்ட் ரூமை நாங்கள் தொடவில்லை என்று கூறினான். தன் மகன் அனுஜ் பேசியதை கேட்ட அம்மாவுக்கு யாரோ தன் கால்களை சங்கிலியால் கட்டி போட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவரால் ஸ்டோர் ரூமை நோக்கி நகரவே முடியவில்லை. தட்டு தடுமாறி ஒரு அடி எடுத்து வைத்தபோது அனுஜ் மீண்டும் சொன்னான், அம்மா, உங்கள் சாமான்களையும் கையோடு எடுத்து செல்லுங்கள். அப்புறம் கதவை சாத்தி விடுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சாப்பிடவோ குடிக்கவோ வேண்டும் என்றால் சமையலறைக்கு சென்று எடுத்துக்கொள்ளுங்கள். அம்மா மீண்டும் வாசலுக்கு வந்து தன் சாமான்களை தரதரவென இழுத்து கொண்டு ஸ்டோர் ரூமிற்கு சென்றார். அந்த அறைக்குள் ஒரு பழைய கயிறு கட்டில் மட்டும் கிடந்தது. அந்த ஸ்டோர் ரூமில் அம்மாவின் திருமணத்தின் போது சீதனமாக கொடுத்த பழைய கோத்ரேஜ் அலமாரி இருந்தது. அதோடு ஒரு பழைய மேஜையும் இருந்தது. அதை அம்மா பலமுறை விற்க முயன்றார். ஆனால் அவரது கணவர் தினேஷ் அதை விற்க விடவில்லை. இது ஒன்றும் கெட்டுப்போகவில்லையே, எப்போது வேண்டுமானாலும் பயன்படலாம் என்று அவர் கூறுவார். ஆனால் அந்த மேஜை ஒரு நாள் அவருக்கே தங்கும் இடமாக அமையும் என்று அவர் நினைக்கவில்லை. கண்களில் கண்ணீருடன் அவர் அந்த கயிற்று கட்டிலில் அமர்ந்தார். 2 மாதங்களுக்கு முன்பு வரை எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. அப்பாவின் பயத்திற்காவது மகன் மற்றும் மருமகள் நன்றாக கவனித்து கொண்டனர். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருந்தது. ஒரு நாள் அப்பா தங்களது பூர்வீக கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்.
அம்மா முதலில் மறுத்தார். மருமகள் 6வது மாதமாக இருக்கிறாள், இந்த நேரத்தில் அவளை விட்டு விட்டு செல்வது சரியல்ல என்றார் அம்மா. ஆனால் அப்பாவும் காமினியும் வற்புறுத்தியதால் அவர் அவர்களுடன் கிராமத்திற்கு சென்றார். அங்கே அண்ணன் தம்பி மற்றும் அவர்களது குடும்பங்கள் என பெரிய கூட்டமே இருந்தது. அங்கே சென்ற சில நாட்களிலேயே அப்பாவின் உடல்நிலை மோசமானது. சில மணி நேரங்களிலேயே அவர் உயிர் பிரிந்தது. எல்லாம் அப்படியே நின்று போனது போன்ற உணர்வு. அவரது இறுதி சடங்குகள் அந்த பூர்வீக கிராமத்திலேயே நடந்தன. 15 நாட்கள் காரியங்கள் முடிந்த பிறகு அனுஜும் காமினியும் ஊருக்கு திரும்பி விட்டனர். ஆனால் அம்மாவின் உறவினர்கள் நீங்கள் 1.5 மாதமாவது இங்கே தான் இருக்க வேண்டும் என்று கூறி அவரை அங்கேயே தங்க வைத்து கொண்டனர். 1.5 மாதத்திற்கு பிறகு அம்மா கிராமத்திலிருந்து கிளம்பிய போது அங்கிருந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அவரை ரயில் நிலையத்தில் வழி அனுப்ப வந்தது. ஆனாலும் அம்மா தனியாகத்தான் வர வேண்டியிருந்தது. அனுஜ் அவரை அழைத்து செல்ல ரயில் நிலையம் வரை கூட வரவில்லை. அலுவலகத்தில் மிக முக்கியமான வேலை இருக்கிறது என்று காரணம் சொன்னான். ஆனால் அம்மா வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அனுஜ் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தான். கிராமத்திலிருந்து வந்த அடுத்த நாளே அம்மாவின் உடல்நிலை மோசமானது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 8 நாட்கள் அவர் அங்கேயே இருக்க வேண்டியிருந்தது. மகன் ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்தான். பிறகு அம்மா ஆபீஸில் நேரம் கிடைப்பது கஷ்டமாக இருக்கிறது என்று கூறி நழுவி கொண்டான். இன்று மருத்துவமனையிலிருந்து கூட அம்மா தனியாகத்தான் வீட்டிற்கு வந்தார். மருத்துவமனையிலிருந்து அழைத்து வரக்கூட யாரும் செல்லவில்லை. அதற்குள் வீட்டின் ஒட்டுமொத்த முறையையுமே மாற்றிவிட்டார்கள். இவ்வளவு சீக்கிரம் மகனும் மருமகளும் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வந்த உடனேயே நேராக ஸ்டோர் ரூமிற்கு அனுப்பிவிட்டார்கள். அம்மா இதை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் போதே வெளியே பெரிய சத்தம் கேட்டது. சென்று பார்த்தபோது அம்மாவை பார்த்தவுடன் எழக்கூட மனமில்லாத மகனும் மருமகளும் காமினியின் பிறந்த வீட்டு உறவினர்களை மிக உற்சாகமாக வரவேற்று கொண்டிருந்தனர். அம்மா வீட்டிற்கு வந்து இவ்வளவு நேரமாகியும் ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட யாரும் கேட்கவில்லை. ஆனால் மருமகளின் உறவினர்களுக்காக மகன் சமையலறைக்கு சென்று தானே தண்ணீரை ஸ்ட்ரேயில் அடுக்கி எடுத்து வந்தான். இவ்வளவு மனிதர்களுக்கு மத்தியில் தன்னை அனாதையாக உணர்ந்த அம்மா மீண்டும் தனது அறைக்குள்ளேயே வந்து விட்டார். சிறிது நேரம் கழித்து மகன் அறைக்குள் வந்து, அம்மா, காமினியின் பிறந்த வீட்டார்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் அறையை விட்டு வெளியே வராதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அங்கே வருவது காமினிக்கு பிடிக்காது. இந்த சூழலில் காமினிக்கு நான் எந்த மன அழுத்தத்தையும் கொடுக்க விரும்பவில்லை என்று கூறினான். அம்மா மகனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் மகன் இந்த கசப்பான வார்த்தையை கூறிவிட்டு வேக வேகமாக அறையை விட்டு வெளியேறிவிட்டான். அம்மா முழுவதுமாக 3 மணி நேரம் அதே அறைக்குள் முடங்கி கிடந்தார். அவருக்கு ஒரு டீயோ அல்லது சிற்றுண்டியோ சாப்பிடுவதற்கு எதுவுமே வரவில்லை. 3 மணி நேரம் கழித்து காமினியின் தங்கை மற்றும் காமினியின் அம்மாவை விட வந்த மற்ற உறவினர்கள் கிளம்பி சென்றிருப்பார்கள் என்று அவருக்கு தோன்றியது. ஏனென்றால் காமினியின் அம்மாவும் தங்கையும் மட்டும் வீட்டில் இருக்கும் சத்தம் கேட்டது. அம்மாவுக்கு மிக கடுமையான பசி எடுத்தது. மருத்துவமனையில் காலையில் கிடைத்த பிரெட்டும் டீயும் தான் அவர் கடைசியாக சாப்பிட்டது. இப்போது மதியம் 3 மணி ஆகிவிட்டது. நோயிலிருந்து மீண்டு வந்ததால் ஏற்கனவே உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. இதில் உணவிற்காக இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. பாவம் அம்மா. தன் மனதை வேண்டுமானால் சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வயிற்றை எப்படி சமாதானப்படுத்துவார்? வயிற்றிற்கு எதுவும் புரியாது. பசி எடுத்தால் அதற்கு உணவு வேண்டும். அம்மாவால் பசியை பொறுத்து கொள்ள முடியாமல் போனபோது அவர் தனது அறையிலிருந்து வெளியே வந்தார். அங்கே யாரும் இல்லை என்பதை அவர் கவனித்தார். அனைவரும் தங்கள் அறைக்கு சென்று தூங்கிவிட்டார்கள் போலிருக்கிறது. நல்லதுதான், இப்போது நான் சமையலறைக்கு சென்று உணவை எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைத்தார். அம்மா சமையலறைக்கு சென்று உணவு கலன்களை பார்த்தார். ஆனால் அவை அனைத்தும் காலியாக இருந்தன. காலியான பாத்திரங்களை பார்த்த அம்மாவுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. அப்போது சத்தம் கேட்டு காமினி சமையலறைக்குள் வந்து, அத்தை, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, எனக்காக உணவு எடுக்க வந்தேன். ஆனால் இங்கே எல்லாம் காலியாக இருக்கிறதே என்றார் மாமியார். ஓ அத்தை, நீங்கள் மருத்துவமனையில் இருந்து வந்துவிட்டது எனக்கு நினைவே இல்லை. அதனால்தான் நான் உங்களுக்காக சமைக்கவில்லை. இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கான உணவை நீங்களே சமைத்து கொள்ளுங்கள். நான் இப்போது மிகவும் களைப்பாக இருக்கிறேன். என்னால் எதுவும் சமைக்க முடியாது என்று கூறிவிட்டு காமினி எவ்வளவு வேகமாக வந்தாலோ அதைவிட வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். பாவம் அம்மா.
நோயினால் ஏற்கனவே உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. பசியினால் அவர் நிலைமை மோசமாக இருந்தது. இப்போது மருமகள் உனக்காக நீயே சமைத்துக்கொள் என்கிறாள். கடவுளே, இது எந்த பிறவியின் பலன் என்று அவர் வருந்தினார். நான் மருத்துவமனைக்கு சென்ற பிறகு அப்படி என்ன நடந்தது? மகனும் மருமகளும் இப்படி மாறிவிட்டார்களே. அம்மாவுக்கு எதுவுமே புரியவில்லை. எப்படியோ சிரமப்பட்டு தனக்காக 2 ரொட்டிகளை செய்து டீயுடன் சாப்பிட்டு விட்டு தனது அறைக்கு சென்றார். மருந்துகளை உட்கொண்டு விட்டு படுக்கையில் சாய்ந்தார். படுக்கையில் கிடந்தபடி தனது கணவரின் புகைப்படத்தை பார்த்து அவரை நினைத்து கண்ணீர் விட்டு புலம்பினார். ஏன் என்னை மட்டும் தனியாக விட்டு சென்றீர்கள்? நீங்கள் இருந்தபோது எல்லாம் எவ்வளவு நன்றாக இருந்தது. மகனும் மருமகளும் எவ்வளவு அக்கறையாக பார்த்து கொண்டார்கள். நீங்கள் மறைந்தீர்கள். இப்போது மகனும் மருமகளும் முகம் திருப்பிக் கொள்கிறார்கள். கணவரை நினைத்து கண்ணீர் வடித்தபடியே அம்மா எப்போது உறங்கினார் என்று அவருக்கே தெரியவில்லை. மகன் அழைக்கும் சத்தம் கேட்டுதான் அம்மாவின் தூக்கம் கலைந்தது. அம்மா, தூங்கி கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டபடி மகன் அறைக்குள் வந்தான். அம்மா எழுந்து படுக்கையில் அமர்ந்தார். அம்மா, இது என்ன தூங்கும் நேரமா? மாலை 6 மணி ஆகிறது என்றான் மகன். இல்லை மகனே, மருந்து சாப்பிட்டு விட்டு படுத்தேன். எப்போது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றார். சரி சரி அம்மா, ஆனால் எந்த நேரத்தில் தூங்க வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள். மாலை நேரத்தில் தூங்குவது வீட்டிற்கு ஆகாது என்று கூறிவிட்டு மகன் வெளியே சென்றான். தன் மகனின் பேச்சை கேட்டு அம்மா திகைத்து போனார். நான் பெற்றெடுத்து கைகளால் ஊட்டி வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய மகனா இவன்? இவன் விரும்பிய பெண்ணையே திருமணம் செய்து வைத்தேன். இன்று இவனே எனக்கு புத்திமதி சொல்கிறானா என்று எண்ணி வருந்தினார். அம்மா இதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கும் போதே மீண்டும் மகனின் கோபமான குரல் கேட்டது. அம்மா, அங்கேயே உட்கார்ந்திருப்பீர்களா அல்லது வெளியே வருவீர்களா? மருந்து சாப்பிட்டிருந்ததால் அம்மாவால் உடனே படுக்கையிலிருந்து எழ முடியவில்லை. சிரமப்பட்டு எழுந்து வரவேற்பறைக்கு சென்றார். அங்கே மகன், மருமகள், மருமகளின் அம்மா மற்றும் தங்கை அமர்ந்து டீ அருந்தி கொண்டிருந்தனர். அம்மாவை பார்த்ததும் மகன் அனுஜி சொன்னான், அம்மா, உங்களுக்கு டீ வேண்டுமென்றால் நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள். அப்புறம் இன்று இரவு உணவை நீங்களே சமைக்க வேண்டும். காமினிக்கு உடல்நிலை சரியில்லை. மாமியாரும் ரேகாவும் விருந்தினர்கள். அவர்கள் எப்படி சமைப்பார்கள்? மகனின் பேச்சை கேட்டு அம்மா மீண்டும் அதிர்ச்சி அடைந்தார். மனவேதனையுடன் சமையலறைக்கு சென்று தனக்காக டீ தயாரித்தார். டீ தயாரிக்கும் போதே அவர் மனதிற்குள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தார். டீயை தட்டில் வைத்தார். பலவீனத்தின் காரணமாக ஒரு கணம் அவர் கைகள் நடுங்கின. ஆனால் அடுத்த நொடியே ஒரு உறுதியான முடிவை எடுத்துக்கொண்டு ஆழ்ந்த உறுதியுடன் வரவேற்புரைக்கு வந்த அம்மா சோபாவில் அமர முயன்றார். அப்போது மகன் அனுஜ், அம்மா, இங்கே எங்கே அமர்கிறீர்கள்? உங்கள் அறைக்கு செல்லுங்கள். அங்கே போய் டீ அருந்துங்கள். நாங்கள் அனைவரும் அமர்ந்து பேசி கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்றான். இப்போது அம்மாவின் பொறுமை என்னும் அணை உடைந்தது. அவர் தனது டீ கப்பை மேஜை மீது வைத்துவிட்டு மிக உரத்த குரலில் கத்தினார். போதும், நிறுத்து. என்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? நான் மருத்துவமனையில் இருந்து வந்தது முதல் உங்கள் இருவரின் நாடகத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அமைதியாக இருந்தேன். ஆனால் இனி முடியாது. என் அறையை மாற்றினீர்கள். நான் அமைதியாக இருந்தேன். உன் மாமனார் வீட்டார்கள் வந்தபோது ஏதோ நான் தீண்டத்தகாதவள் போலவும் அவர்கள் ஏதோ உயர்ந்த ஜாதியினர் போலவும் என்னை என் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொன்னாய். அப்போதும் நான் அமைதியாக இருந்தேன். வீட்டிலுள்ள அனைவருக்கும் வகை வகையான உணவுகள் சமைக்கப்பட்டன. எனக்கோ ஒரு காய்ந்த ரொட்டி கூட வைக்கவில்லை. உடல்நிலை சரியில்லாத போதும் நானே என் உணவை சமைத்து கொண்டேன். அப்போதும் நான் அமைதியாக இருந்தேன். நான் மருந்து சாப்பிட்டு விட்டு தூங்கினால் வீட்டிற்கு ஆகாதாம். ஆனால் உன் மனைவி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரை தூங்கி எழுவதும் மதியம் தூங்கி இரவு 8 மணிக்கு விழிப்பதும் உங்களுக்கு ஆகாததாக தெரியவில்லையா? அனைவருக்கும் டீ தயாராகிறது. ஆனால் மகனோ, அம்மா, உனக்கு டீ வேண்டுமென்றால் நீயே போட்டுக்கொள் என்கிறான். எந்த நோயுற்ற தாய்க்கு உணவும் டீயும் தர உங்களுக்கு மனம் இல்லையோ அதே தாயிடம் இரவு உணவை நீ சமை. என் மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை. என் மாமியாரும் குழந்தையாவும் விருந்தினர்கள் என்று கூறுகிறாய். கடைசியாக ஒரு விஷயம், என் சொந்த வீட்டில் என் சொந்த சோபாவில் என்னால் அமர முடியாதா? ஏன், எந்த உரிமையில் நீ என்னை தடுக்கிறாய்? இது என் வீடு. நான் எங்கே அமர வேண்டும் என்பது என் விருப்பம் என்று அம்மா கர்ச்சித்தார். உங்கள் விருப்பப்படி நீங்கள் அமர முடியாது என்று அனுஜ் கத்தினான். ஏன் முடியாது என்று அம்மா கேட்க அனுஜ் சொன்னான், ஏனென்றால் நான் சொல்கிறேன். நான் தான் இந்த வீட்டின் தலைவன். நீ எதை சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்ள வேண்டுமா? தலைவனா?
யார் அந்த தலைவன் என்று அம்மா ஏளனமாக சிரித்து கொண்டே கேட்டார். அப்போது மருமகள் காமினி குறுக்கிட்டு, அத்தை, முதலில் மாமனார் தான் தலைவராக இருந்தார். அவர் இறந்த பிறகு அந்த தலைவர் பதவி இவருக்கு சூட்டப்பட்டது. அதனால் இவர்தான் தலைவர். இவருடைய பேச்சை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றாள். மகன் அனுஜ் தனது அதிகாரத்தை காட்டி, ஆமாம் அம்மா, இப்போது நீங்கள் எங்கள் சம்பாத்தியத்தில் தான் சாப்பிடுகிறீர்கள். அதனால் நாங்கள் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு வேறு எங்காவது ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். உங்களை பராமரிக்க நாங்கள் ஒப்பந்தம் ஒன்றும் போடவில்லை என்றான். அப்போது காமினியின் தங்கை, அக்கா, அத்தையிடம் இப்படியா பேசுவது? இது அவர் வீடுதானே என்றாள். நீ வாயை மூடு, பெரியவர்கள் பேசும்போது சிறியவர்கள் பேசக்கூடாது என்று காமினி அவளை அதட்டினாள். காமினியின் அம்மா எதுவும் பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அம்மா சொன்னார், மருமகளே, நான் எனக்காக வேறு இடம் தேடப்போவதில்லை. மாறாக நீங்கள் இருவரும் தான் தங்குவதற்கு வேறு இடத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அப்புறம் நீ எப்போது என்னை வளர்த்தாய்? 1.5 மாதத்திற்கு முன்பு வரை என் கணவர் என்னை பார்த்து கொண்டார். பிறகு நான் கிராமத்தில் இருந்தேன். கிராமத்திலிருந்து வந்தவுடனேயே மருத்துவமனைக்கு சென்று விட்டேன். எனக்கு நினைவிருக்கும் வரை மருத்துவமனை கட்டணங்கள் அனைத்தும் என் சேமிப்பு கணக்கில் இருந்து தான் செலுத்தப்பட்டன. இதை கேட்டதும் காமினி, அத்தை, நாங்கள் ஏன் வேறு இடம் தேட வேண்டும்? இது எங்கள் வீடு, நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்றாள். இது உங்கள் வீடாக இருந்தது, நான் உங்கள் அம்மாவாக இருந்தவரை, எனக்கு இங்கே மரியாதை இருந்தவரை. ஆனால் இப்போது இது என்னுடைய வீடு மட்டுமே. ஏனென்றால் இந்த வீடு என் பெயரில் இருக்கிறது. நீங்கள் இங்கிருந்து கிளம்பவில்லை என்றால் நான் போலீஸில் புகார் அளிப்பேன் என்றார் அம்மா. போலீஸ் என்ற பெயரை கேட்டதும் அனைவரும் பயந்து போனார்கள். அப்போது காமினியின் அம்மா பதற்றத்துடன், அட சகோதரி, அமைதியாக இருங்கள். பிள்ளைகள் தான் தவறு செய்து விட்டார்கள். நீங்கள் பெரியவர் அல்லவா? நிதானமாக யோசியுங்கள். சொந்த பிள்ளைகளுக்காக யாராவது போலீஸை அழைப்பார்களா? இந்த விலைவாசி காலத்தில் சொந்த வீடு இருக்கும்போது எங்கே போய் வாடகை வீட்டில் தங்குவார்கள் என்றார். மேலும் காமினி இப்போது கர்ப்பமாகவும் இருக்கிறாளே என்று காமினியின் அம்மா இழுத்தார். அப்படியா சகோதரி? உங்கள் மகளை பற்றி பேச்சு வந்ததும் உடனே கவலை வந்து விட்டதா? உங்கள் மகளும் மருமகனும் என்னை வீட்டை விட்டு போக சொன்னபோது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அப்போது உங்கள் வாயை தைத்து விட்டது யார் என்று அம்மா கேட்ட கேள்விக்கு காமினியின் தாயால் பதில் சொல்ல முடியவில்லை. அனைவரும் அம்மாவின் கைகளை பிடித்து கெஞ்சினார்கள், காலில் விழுந்தார்கள். மகனும் மருமகளும் மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் அம்மா தனது முடிவில் உறுதியாக இருந்தார். நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டுமானால் என் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் இங்கே தங்குவதற்கு நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டும். நான் எனது பெரிய அறையிலேயே இருப்பேன். நீங்கள் உங்கள் படுக்கை அறை, சமையலறை மற்றும் ஸ்டோர் ரூம் ஆகியவற்றுடன் மட்டும் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அம்மா திட்டவட்டமாக கூறினார். அடுத்த நாள் காலையிலேயே அம்மாவின் சாமான்கள் பெரிய அறைக்கு மாற்றப்பட்டன. காமினியின் தங்கை மற்றும் தாயின் சாமான்கள் ஸ்டோர் ரூமிற்கு மாற்றப்பட வேண்டியதாயிற்று. காமினியின் தாயும் தங்கையும் தனது மகளுக்காக அங்கேயே தங்க நேரிட்டது. நான் வீட்டின் எந்த வேலையையும் செய்ய மாட்டேன், ஏனென்றால் நான் தான் இந்த வீட்டின் தலைவி என்று அம்மா தெளிவாக கூறிவிட்டார். நண்பர்களே, அம்மா அன்று சிறிதளவு துணிச்சலை காட்டவில்லை என்றால் இன்று இந்த வீட்டின் தலைவியாக இருப்பதற்கு பதிலாக ஏதோ ஒரு முதியோர் இல்லத்தில் அமர்ந்து தனது கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டு இருப்பார். நண்பர்களே, அம்மா செய்தது சரியா? உங்கள் கருத்தை கமெண்ட் மூலம் அவசியம் பகிருங்கள். நன்றி.